குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற காங்கிரசார் தங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். கட்சி நிர்வாகிகளிடையே ராகுல் காந்தி பேச்சு. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி சட்டம் கொண்டு வந்தவர் கலைஞர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நீதி கட்சி ஆட்சியில்தான் பெண்களுக்கு முதன்முறையாக வாக்களிக்கும் உரிமை தரப்பட்டது என்று சென்னையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் பேச்சு. தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை அனைவரும் வரவேற்பதாக இணையமைச்சர் எல். முருகன் கருத்து. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என குற்றச்சாட்டு. சமக்கல்வி, மும்மொழி கல்வி அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மக்களினுடைய கோரிக்கையை மக்கள் மன்றத்தில் மக்கள் வைக்கும் விதமாக மாபெரும் கையெழுத்து இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் கூட ஒரு பேராதரவு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நலனின் அக்கறை இல்லாமல் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சரால் பெண் முன்னேற்றத்திற்கு கொண்டு வந்த நல்ல திட்டங்கள் திமுக ஆட்சியில் மூடுவிழா காணப்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டு. பெண்கள் சுதந்திரமாக செயல்படும் நிலையை தமிழக அரசு உருவாக்க வேண்டும். தமிழ் மொழியை தமிழ்நாட்டில் கட்டாயமாக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். தூத்துக்குடி அருகே மூச்சு திணறல் ஏற்பட்டு கர்ப்பிணி பெண் மற்றும் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழப்பு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்கு சேர்க்கப்பட்ட பெண்ணிற்கு மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் 3 மணி நேரத்திற்கு மேலாக செவிலியர்கள் மட்டுமே பிரசவம் பார்த்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது உயிரிழப்பு. சாவா படத்தில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள புர்கான்பூர் அசிர்கார் கோட்டையில் தங்க புதையல் இருப்பதாக காட்டப்பட்ட காணொளி. அதனை நம்பி அப்பகுதி மக்கள் ஹெட்லைட் சல்லடையுடன் குடும்பமாக தங்கத்தை தேடும் வீடியோ இணையத்தில் வைரல். மின்சார ரயில் ரத்து காரணமாக போக்குவரத்து கழகம் சார்பில் நாளை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மொத்தம் 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஏழைகளுக்கு உத்தரவாதமின்றி ரூபாய் 32 லட்சம் கோடி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் கடனுதவி வழங்கப்பட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். 32 லட்சம் கோடியில் எத்தனை ஜீரோ என்று கூட சில ஜீரோ அரசியல் கட்சிகளுக்கு தெரியாது என்று விமர்சனம். குஜராத்தில் நவ்சாரி பகுதியில் ரோட் ஷோ நடத்திய பிரதமர் மோடி. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் பங்கேற்பு. உள்நாட்டு தொழில்துறை வளர்ச்சிக்காகவே சில அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு 100% வரி விதிப்பு. உலக வர்த்தக அமைப்பின் விதிகளின்படியே இந்தியா செயல்படுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஆணாதிக்க மனோபாவம் மறைய வேண்டும். பெண்கள் நமக்காக தியாகம் செய்ய பிறக்கவில்லை என்று சென்னையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் பேச்சு. இந்த நாட்டில் இங்க ஆண்களுக்கு என்ன வேலைன்னு யாரும் கேட்க மாட்டீங்கன்னு நம்புறேன். தாய் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை என்பதை உணர்ந்த ஆண்கள் நாங்கள் என்பதால உங்களோடு சேர்ந்து உலக மகளிர் நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். மகளிர் தினம் கொண்டாடப்படும் மாதத்தில் பிறந்த பெண் என்பதை எண்ணி பெருமை கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இல்லத்தை மட்டுமல்ல உலகத்தையும் இயக்க செய்யும் ஆற்றல் பெற்றவர்கள் பெண்கள் என்றும் நெகிழ்ச்சி. மார்ச் 1 என்னுடைய பிறந்த நாள். மார்ச் 8 உலக மகளிர் நாள்.
மகளிர் நாள் கொண்டாடப்படுகிற இதே மார்ச் மாதத்தில் பிறந்தவன் என்பதை நினைச்சு மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைகிறேன். சமூகத்தின் சரிபாதியான மகளிருக்கான நாள் இது. ஈரோடு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ரூபாய் 72 கோடியில் 700 படுக்கைகளுடன் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும். சென்னையில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில 700 படுக்கைகளோட புதிய தோழி விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், பயோமெட்ரிக் நுழைவு முறை. ஊடக விளம்பர வெளிச்சத்திற்காக நடிகர் விஜய் பேசி வருவதாக அமைச்சர் கே.என். நேரு விமர்சனம். இது பெண்களுக்கான ஆட்சி, பெண்களுக்காகவே பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற ஆட்சி என விஜய் கருத்துக்கு அமைச்சர் பதிலடி. மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவையில் தாவேக்கு சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி. பெண்களின் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் உண்மையான சமத்துவம் என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேச்சு. நாளுக்கு நாள் இரட்டை இலை சின்னம் பலவீனப்பட்டுக் கொண்டே வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைய ஒரு சிலர் தான் தடையாக உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 2 தினங்களுக்கு இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையை பொறுத்தவரை 36 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகக்கூடும் என்று தகவல். மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடியின் எக்ஸ் தள கணக்கை தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி கையாள்வதாக அறிவிப்பு. உலக மகளிர் தினத்தில் நமது பெண் சக்திக்கு தலை வணங்குவோம் என்று பிரதமர் மோடி மகளிர் தின வாழ்த்து. அமெரிக்க பொருட்களுக்கான வரியை குறைக்க இந்தியா சம்மதித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். இந்தியா தனது விவசாய வர்த்தகத்தை இறக்குமதிகளுக்கு திறந்துவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மகளிர் தினத்தையொட்டி சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளையும் வழங்கினார். கடந்த 10 ஆண்டுகளில் மகளிர் மேம்பாட்டுக்காக பிரதமர் நரேந்திர மோடி மிக கடுமையான பணிகளை செய்து வருகிறார் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பெருமிதம். சந்திரயான் திட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டி நெகிழ்ச்சி. சென்னையில் மகளிர் விடியல் பயணம் மூலம் கடந்த 3.5 ஆண்டுகளில் 126 கோடிக்கும் அதிகமான முறை பெண்கள் பயணம். தினமும் 1654 பேருந்துகள் மூலம் சுமார் 12 லட்சம் முறை பெண்கள் பயணம் செய்வதாக மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். சமூகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற இந்த நாளில் உறுதியேற்போம். மகளிர் தினத்தையொட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. அம்மையார் குப்பம் மற்றும் பொதட்டூர்பேட்டை போன்ற பகுதிகளில் அமைதி ஊர்வலம் நடத்திய நெசவாளர்கள். திருத்தணி அருகே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க வலியுறுத்தல். கோவை மாவட்டம் கணுவாய் அருகே தோட்டத்தில் இருந்து கதவை உடைத்து சேதப்படுத்திய காட்டு யானைகள். தோட்டத்திற்குள் இருந்து வெளியே வர முயற்சித்து கதவை உடைத்து சேதப்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. மத்திய பிரதேசத்தில் கோமாவில் இருந்ததாக கூறப்படும் நபர் மருத்துவமனை மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைத்ததால் பரபரப்பு. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் விசாரணை நடத்த மாநில சுகாதாரத்துறை உத்தரவு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 64,320க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை மாற்றமின்றி ரூபாய் 108க்கு விற்பனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.